நம்முடைய பாலமுரளி அப்படின்னு வந்திருக்காரு. ரொம்ப இன்னும் சில மாணவர்கள் சில சூழ்நிலை காரணமாக வர முடியல. அவங்கெல்லாம் வந்தக்கா, ஏன்னா அவங்கவுங்களுக்கு குடும்ப சூழல் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இறுதியாக பாலமுரளி நமக்கு வந்திருக்கார். பாலமுரளியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப கடினமான குடும்பத்திலிருந்து பின்னணியிலிருந்து வந்தவர். அவங்க அப்பா அதே அவர் பணிபுரிகிற அலுவலகத்தில் கடைநிலை ஊழியராக பணிபுரிந்தவர். ஆனால் அதே துறையில் அதே அலுவலகத்தில் பாலமுரளி தன்னுடைய பிள்ளை அங்கே ஒரு அப்பாவுடைய பெயர் சொல்லும் பிள்ளையாக அமர்ந்திருக்கார். அவர் பற்றி நிறைய சொல்லலாம். எல்லாம் இறுதி தருணம் என்பதனாலும் எல்லாருக்கும் நேரம் கருதியும் பாலமுரளியை நான் மேடைக்கு அழைக்கிறேன். பாலமுரளியோட சாதனை என்ன அப்படின்னாக்கா, ஸ்டெனோகிராஃபரில் நம்மளுடைய பயிற்சி மையத்தின் மூலமாக ஸ்டெனோகிராஃபரில் மாநில அளவில் முதலிடம் பெற்றிருக்கிறார். பாலமுரளி ஸ்டேட்லேயே அவர் தான் ஃபஸ்ட்டு, ஸ்டேட் நம்பர் 1 அவர் தான் ஸ்டெனோகிராஃபரில் வந்தால். 2A போஸ்ட்டில் இப்போது செக்ரட்டேரியட்டை எடுத்து 2A போஸ்ட்டில் செக்ரட்டேரியட்டில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அவர் பணியாற்றி வருகிறார் வந்தக்கா. ஸோ பாலமுரளியை உங்கள் முன் அவருடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள மேடைக்கு அழைக்கிறேன். அவருக்கு பரிசு வழங்கி கௌரவிக்கும்படி திரு காமராஜ் அவர்கள் பொன்னாடையை வரத்தி கௌரவிக்கும்படியும் திரு சசிகுமார் அவர்கள் அவருக்கு மாலை அணிவித்து கௌரவிக்கும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலமுரளி. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு மேடையில் அந்தளவுக்கு பேச தெரியாது. எனக்கு இப்போ நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நான் தான் மாநிலத்தை முதல் மாநிலம் வந்திருக்கேன். இதுபடி நம்ம குரூப் 2A நான் தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு. அந்த எனக்கு முதல்ல இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் ஆர்வமாக படிப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு கேப்பபிள் இருக்கா, நம்மளால் முடியுமான்னு நினச்சோம். ஆனால் இங்கே அண்ணா ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, நம்ம ஐயா பேரே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக முத்துக்குமார் ஐயான்றது எனக்கு இப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும். ஆனால் நாங்கள் ஐயான்னு தான் கூப்பிடுவோம். எப்போயுமே ஐயாவை. ஐயா எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எப்பயுமே கிளாஸ் நடக்கும்போது ஒவ்வொரு வாட்டியுமே ஆக்கமும் ஊக்கம் கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி சசி சார் சொல்லணுன்னா, சார் சாரை பொறுத்த வரைக்கும் எந்த ஃபீல்டு எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் சரி, டக்குன்னு ஒரு ஜாகிரஃபி மேக்ஸ் எது எடுக்க சொன்னாலும் அதை பற்றி அவர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பல சோர்ஸை ப்ரிப்பேர் பண்ணி அது மூலமாக தான் அவர் கிளாஸ் எடுப்பார். சும்மா ஏதோ ஒரு சார் லீவு அதெல்லாம் எடுக்க சொன்னாங்க அது மாதிரிலாம் எடுக்கவே மாட்டார். ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பொருளாதாரத்தில் சசி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்தாருன்னா அப்படியே பசுமரத்தாணி போட்டு நம்ம நெஞ்சில் பதியும். அதுக்கப்புறம் காமராஜ் சாரை சொல்லணுன்னா, அவர் ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷனே அவருடைய ஐயா சாருடைய மைண்டில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு பிரசிடெண்ட் பற்றி எடுத்தாலோ இல்லை முனிசிபல் ஆக்டை பற்றி எடுத்தாலோ இல்லை எந்த நம்ம இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் லக்ஷ்மிகாந்தன் புக்கெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த அளவுக்கு லக்ஷ்மிகாந்தன் புக்கில் இருக்கிற அளவுக்கு கூட நம்ம சார் அதை விட ஏ சீரீஸ்னு ஒரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த ஏ சீரீஸில் பார்த்தீங்கன்னா அவர் எந்த அளவுக்கு அந்த ஆழ்ந்து படிச்சிருந்தார். ஏன்னா சார்லாம் யூபிஎஸ்சி கேண்டிடேட்டு. அதனால் எந்த அளவுக்கு ஆழ்ந்து படிச்சிருந்தாரோ அந்த புத்தகத்தில் அவ்வளோ தெளிவாக நீங்கள் புக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏ சீரீஸ் புக் இருக்குது நம்ம இன்ஸ்டியூட்டில், பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தமிழ்லையும் இருக்குது. அதில் ஏ சீரீஸ் வாங்கி நான் கூட கேட்பேன் சார்கிட்ட, சார் ஏ சீரீஸ் வாங்குவா பி சீரீஸ் வாங்குவான்னு. ஏ சீரீஸ் வாங்கி படிக்கிறா, அதில் தான் ஃபுல்லாக கவர் ஆகும். குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எங்கள் அப்பா அதே தலைமைச் செயலகத்தில் ஒரு கடைநிலை ஊழியராக இருந்து ஒரு ரெக்கார்ட் அசிஸ்டன்ட், அதாவது ஆர்ஏவாக இருந்து ஓய்வு பெற்றவர். சாருடைய டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் அப்பா வேலை செஞ்சாங்க, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர். இப்போ அதே அலுவலகத்தில் நான் குரூப் 2A சர்வீஸில் இன்றைக்கி அதாவது சசி சார், காமராஜ் சார், முத்துக்குமார் ஐயாவுடைய தமிழ் ஐயாவுடைய இதுவால் முயற்சியால் அவங்க சொல்லி கொடுத்த ஆக்கம் ஊக்கத்தால் படித்து நான் இன்றைக்கி அதே அலுவலகத்தில் குரூப் 2A சர்வீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணுன்னா, நீங்கள் கரெக்டான இடத்துல இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்ம இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச், ரெகுலர் பேட்ச்சு நம்ம எழுதுனா கூட ஐயாவே நம்மளை 4 மணிக்கு எழுப்பி விட்டுருவார். ஏன்னா ஐயா கிளாஸ் ஆரம்பிச்சிடுவார். அதனால் ஒரே வார்த்தை சொல்கிறேன்னா, நீங்கள் நல்ல இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிக்கிங்க, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். எக்கச்சக்க கொஸ்டின் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒரே வார்த்தைனா, அண்ணாவில் படி வேலையை பிடின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டியூட் நல்லா பண்ணணும். வெற்றியாளர்கள் அத்தனை பேருக்கும், இன்னும் இன்னைக்கு வர இயலாத போன அனைத்து சாதனையாளர்களுக்குமே இந்த சபை உங்கள் மூலமாகவும் பயிற்சி மையத்தின் மூலமாகவும் மானசீகமாக நாம் வாழ்த்துக்களை உரித்தாக்கவும் ஒரு பெரு விழாவில் நாம் அவர்களை சந்திப்போம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சென்டர் ஃபார் சாம்பியன்ஸ்.